சிரமத்துடன் தான் எளிது உள்ளது, உதவி உள்ளது, வெற்றி உள்ளது. சிரமத்தோடு சேர்த்து ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தான். நான் ஒரு வாட்டி சொன்னா நீங்க புரியாது போல இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு வாட்டி சொல்றேன்னு சொல்லி அல்ல திரும்ப என்ன பண்றான், இன்ன மகள் விஸ்ரா அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னதை விட்டுருக்கலாம். அல்ல திரும்ப என்ன சொல்றான், சிரமத்தோட தான் லேஸ் இருக்கு, எளிமை இருக்குது, வெற்றி இருக்குது. சிரமமா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட வேண்டாம், எதையும் பின்வாங்கி போயிடாதீங்க, அது கூட சேர்ந்துதான் இருக்குது. நீ கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, உனக்கு ரொம்ப களைப்பு ஏற்படுதா, களைப்பு ஏற்பட்டுருச்சு, நீ பட்ட கஷ்டத்தினால் உச்சக்கட்டத்தை நீ அடைஞ்சிட்ட அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீ வரன்னு வச்சுக்க. அல்ல திரும்ப சொல்றான், பைதா ஃபரகத்த ஃபன்சர், நீ உனக்கு ஓய்வு கண்டிப்பா தேவை, அந்த ஓய்வுக்கு நீ தயாராகு. இலா ரப்பிக ஃபர்ஹப், உமது இறைவனை நோக்கி நீ திரும்பு, உனக்கு எல்லா பிரச்சனையும் சாப்பிடலாம். பிரச்சனை வந்துருச்சா, துன்பம் வந்துருச்சா, வெறுமையா ஃபீல் பண்றீங்களா, தனிமையா ஃபீல் பண்றீங்களா, பல்லேச வந்துருக்கு. பல்லேச வந்து இங்க உட்கார்ந்து ரப்ப நினைக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் நம்மளுடைய